ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி நான் பொரி உருண்டை பண்ண போகிறேன். நெல் பொரியை நெல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சுக்குப்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். பண்ணும்போது வெள்ளைப்பாகில் ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி, அப்புறம் கொப்பரை தேங்காய். நார்மல் தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது, கொப்பரை தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை, அப்புறம் நெய்யும் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் சேர்த்து போட்டு பண்ண போகிறேன். வெல்லமும் தண்ணி விட்டு கொதிச்சுன்னு இருக்குது. கெட்டி பாகாக வந்தோடனே தண்ணியில் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். அந்த வழவழன்னு நல்லா அந்த உருட்டுற அப்போ தான் வந்தோன்னா அந்த பொரியல் எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டுட்டு அதில் வெள்ளைப்பாகை போட்டுட்டு பிடிக்க வேண்டியதுதான் உருண்டை. சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் இது கொதிக்கிற வெள்ளத்துலேயே போட்டேன். பொரி, வேர்க்கடலை, கொப்பரை, நெய் 4-5 ஸ்பூன் விட்டேன். இதில் பாகை விட்டுட்டு உருண்டையாக பிடிக்கலாம். அகலமாக இருந்தால் தான் பிடிக்கிறதுக்கு, கையை விட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஒட்டும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுக்கலாம். வெள்ளைப்பாகில் 2 ஸ்பூன் நெய் விட்டேன். வெள்ளைப்பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. தண்ணியில் போட்டால் உருட்டுற மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். தக்காளி பதம் தான் வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க வரும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாகு ஆல்மோஸ்ட் நல்லபடியாக வந்துடுது. இதை பொரியில் போட்டு பிடிக்க வேண்டியது தான். பாருங்க, உருட்டுற மாதிரி பதம் வந்துடுது. இப்போ அதில் பொரியை பார்த்து தேவையான அளவு பாக்க போட்டுட்டு பிடிக்க வேண்டியது. இதில் பாக்க போட்டு ஒன்றா சேர்த்து போட்டுட்டு கலரிட்டு பிடிக்க வேண்டியது. ஒன்றா கலரிட்டு சூடாக இருக்கும்போதே பிடிங்க. அப்போ தான் ரவுண்டாக வரும். சூப்பரான நெல் பொரி உருண்டை ரெடி ஆகிடுது. பாருங்க, இந்த மெத்தில் பண்ணி பாருங்க. கூம்பு மாதிரி ஒரு ஜோடி பருப்பு தேங்காய் கூட மாதிரி சின்னதாக பண்ணேன் நான். சூப்பராக வந்திருக்கு ரவுண்டு. தண்ணி தான் தொட்டுண்டேன். 2-3 வாட்டி தான் தொட்டுண்டேன். அரிசி மாவு கூட தொட்டுக்கல. நல்லா பிடிக்க வந்துடுது. இந்த பதத்தில் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மெத்தில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.